ஒரு மரத்தில் 2 காகம் ஆணும் பெண்ணுமாய் கூடு கட்டி கொண்டு சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் அம்மரத்திற்கு ஒரு நாகம் வந்து சேர்ந்தது. சேர்ந்ததோடு இல்லாமல் காக்கை இடும் முட்டைகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலி செய்து கொண்டு வந்தது. 1 நாளா 2 நாளா பல நாட்கள் அப்படியே செய்து கொண்டு வந்தது. காக்கைக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நாகத்தை காக்கையால் என்ன செய்ய முடியும்? அதற்காக அப்படியே விட்டுவிட முடியுமா? ஒரு நரியிடம் சென்று காகம் ஆலோசனை கேட்டது. நரி சரியான யோசனை ஒன்றை சொன்னது. அந்த புறத்தில் அரசகுமாரி குளிக்கிற இடத்திற்கு போ. அவள் குளிக்கும் போது நகைகளை கழட்டி ஒரு பக்கம் வைப்பாள். அந்த ஆபரணங்களில் பெரிதான ஒன்றை எடுத்துக்கொள். பலர் பார்க்கும்படி மெல்ல பறந்து வந்து அவர்களின் எதிரில் அந்த நகையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டுவிடு. யாராவது பார்க்கும்படியாக அந்த பொந்தில் போட வேண்டும். போட்டால் என்னவாகும்? போடு முதலில், அப்புறம் பார் என்றது நரி. காகம் சற்றும் தாமதிக்கவில்லை. பறந்த அந்தப்புறத்திற்கு சென்று பார்த்தது. அரசகுமாரி தன் நகைகளை கழட்டி ஓரிடத்தில் வைத்திருந்தார். ஒரு முத்து மாலை காகத்தின் கண்ணை உறுத்தியது. அதை கொத்தி எடுத்தது காகம். அங்கிருந்தவர்கள் காகம் முத்துமாலையை கொத்து கொண்டு போகிறதே என்று கத்தினர். உடனே சேவகர்கள் ஓடி வந்தார்கள். காக்கை மெதுவாக அவர்களின் கண்ணில் படும்படியாக பறந்தது. அவர்கள் அருகில் வந்து பார்க்கும்படி அந்த முத்து மாலையை பாம்பு இருக்கும் பொந்தில் போட்டது. உடனே சேவகர்கள் தம் கையில் இருந்த ஈட்டிகளால் அந்த பொந்தை குத்தி கிளறினார்கள். உள்ளே இருந்த பாம்பு சீறி வெளியே வந்தபோது அதையும் கொன்றார்கள். அப்புறம் பார் என்று நரியார் சொன்னதின் அர்த்தம் காக்கைக்கு புரிந்தது. சேவகர்களும் முத்து மாலையை எடுத்து சென்றனர். சரியான யோசனையால் நிறைவான பலனை அடைந்த காக்கை தம்பதிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.